ரேகா, நீங்க சுந்தரலிங்கம் பேத்தின்னு சொல்லிட்டீங்க. நானும் அவரு கிளப்ல ஃப்ரெண்ட்ஸு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் 2 பேரும் சந்திச்சு செஸ் விளையாடுவோம். எனக்கு அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. சரி, அதை விடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் சொல்லுங்க. என் மனைவியை எப்படியோ எங்கேயோ சந்திச்சு அவளை ஃப்ரெண்டு பிடிச்சி அவன் மூலமா ஒரு ரியல் எஸ்டேட்காரன் என்கிட்ட வந்தான். அவனை என் பொண்டாட்டி சிபாரிசில் வந்ததால அந்த ப்ராப்பர்ட்டியை நான் அவனுக்கு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். அக்ரிமெண்ட்ல எதுவும் போடல. ஆனா நான் கேட்ட 10 கோடி தொகை அவனுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதை 4ஆ பிரிச்சு 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொன்னான். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டான். அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டை நாளைக்கு தர்றதா சொல்லியிருக்கான். அதனால ஒரு சின்ன தயக்கம். சார், அந்த ஜித்தன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவன் பேரு சங்கர். அவனு பெரிய லெவல்ல ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரேகா, சங்கர். எந்த சங்கர்? சரசனியோட தம்பி. ஓ, தெரிஞ்சவரா? சார், தொழில்ல எல்லாருமே நண்பர்கள் தான், எல்லாருமே எதிரிங்க தான். இந்த வார்த்தைய சுந்தரலிங்க அடிக்கடி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. சார், இந்த இடத்த எனக்கு முடிச்சிருங்க. சார், நான் ஆரம்பிக்கிற முதல் ப்ராஜெக்ட் இது. என்னால பின்வாங்க முடியாது. சங்கர் என்னோட ரிலேஷன் தான். ஆனா தொழில்ல அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் யாருமே கிடையாது. என் தாத்தா எனக்கு கற்பிச்ச முதல் பாடம் இது. ரேகா, ப்ளீஸ் கொஞ்சம் யோசிக்கலாம். சங்கர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. சார், முடிவு உங்க கையில நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னோட ஆரம்பம் உங்க கையில தான். சுந்தரலிங்கத்தோட பேரை சொல்லி என்ன சென்டிமெண்டா போட்டு தாக்கிட்டீங்க. ஓகே, நாளைக்கு அக்ரிமெண்டோட வாங்க. ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு வித்தாச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். செக் பண்ண உங்க மருமக வயித்துல குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. வேற எந்த பிரச்சனையும் இல்லல மேடம். குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு திவ்யா. கை கால் உதைக்கிற ஒரு மாதிரி மூவ்மெண்ட் எல்லாம் உனக்கு தெரியுதா? தெரியுது டாக்டர். நிறைய கீரை, மீன், முட்டை, பழ வகைகள், பால் இதெல்லாம் நீங்க நிறைய சாப்பிடணும். குழந்தைக்கு வைட்டமின் B12 வேணும். அந்த சத்தெல்லாம் இதுலதாமா இருக்கு. ஏன் டாக்டர்மா, இந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது விக்கல் எடுக்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? வயித்துல இருக்கிற குழந்தை சில சமயம் பனி கொடுத்த நீரை குடிச்சிடும். அப்ப கை கால் உதைக்கும் போது அது விக்கல் மாதிரி தோணும். அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. டாக்டர், டெலிவரி டேட் எப்போ? நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்றேன். ஆமா, எங்க உன் ஹஸ்பண்ட்? அவர் வர்றதே இல்ல. கடையில கொஞ்சம் வேலை இருக்கு டாக்டர். சம்பாதிக்கிறதே குழந்தைக்காக தானம்மா. நெக்ஸ்ட் டைம் செக்கப்புக்கு வரும்போது கண்டிப்பா உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு தான் வரணும். கண்டிப்பா டாக்டர். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, தேங்க்யூ. திவ்யா, பவானி எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன எத்தனாவது மாசம்? 8வது மாசம். யாருமா அந்த பொண்ணு? ஜோதி இருக்கால, ஜோதி. இவ நான்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாமா. பாவம் ஜோதி, அவளுக்கு இந்த கொடுமை நடந்திருக்க கூடாது. நீங்க போய் துக்கம் விசாரிச்சீங்களா? துக்கமா? ஏன், என்னாச்சு ஜோதிக்கு? உங்களுக்கு விஷயமே தெரியாதா?
ஜோதியோட அப்பா அம்மா திருப்பதி போயிருக்காங்க. பஸ் மலையில இருந்து உருண்டு விழுந்து அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. கடவுளே, என்னம்மா சொல்ற? இது நடந்து 3 நாள் ஆச்சு. நான் துக்கம் விசாரிக்க போலான்னா என் மாமியார் என்ன விடல. 8 மாசம் கர்ப்பிணி பொண்ணு அப்படியெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்கு? அவங்கள யாரு கேக்குறது? கேட்டா சண்டை தான் வரும். எல்லாருக்கும் திவ்யாக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் கிடைப்பாங்களா? பவானி, பவானி, டாக்டர் கூப்பிடுறாங்க, நான் செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னம்மா இது இப்படி ஆயிப்போச்சு? ரொம்ப நல்ல மனுஷங்க இப்படி அல்பாயுசுல போயிட்டாங்களே. அந்த பொண்ணு வேற உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. கடவுளையே அந்த பிள்ளை எப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. நம்ம உடனே போய் பார்க்கலாமா அத்தை? இங்க பாருமா, நம்ம இங்க செக்கப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருந்து நேரடியா அங்க போக கூடாது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா போய்க்கலாம். வா. ஜோதி, என்னாச்சு ஜோதி? என்னது இது? எப்படி நடந்தது? என்னம்மா? என்ன ஜோதி, எப்படி ஆச்சு? திருப்பதிக்கு ஏழுமலையான் தரிசனத்துக்காக போனாங்க. போன வழியில பஸ் திருப்பதி மலையில இருந்து பள்ளத்துல உருண்டுடுச்சு. ஒருத்தர் கூட உயிரோட கிடைக்கல. அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க பாடி கூட கிடைக்கல. நான் இப்ப அனாதை ஆயிட்டேன் திவ்யா. எனக்கு இனிமே யாரு இருக்கா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ உன் வாழ்க்கைய பணைய வச்சு என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்த, உன்னை காதலிச்ச அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதிகாரி நம்பிராஜன் மனசை மாத்தி ஆணித்தரமான ஒரு ஆதாரத்தை எனக்கு எடுத்து கொடுத்த. அதனாலதான் என் புருஷனை ஜெயில இருந்து என்னால வெளியில எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு நான் வாழற வாழ்க்கை எனக்கு நீ போட்ட பிச்சை. நீ மட்டும் எனக்கு அன்னைக்கு உதவி செய்யலனா நான் என்னதான் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு கோர்ட்ல எவ்வளவு போராடி இருந்தாலும், அங்கேயே என் உயிரை விட்டு செத்து இருந்தாலும் என்னால அவரை காப்பாத்தி இருக்கவே முடிஞ்சிருக்காது. கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. அதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? மனுஷங்க கிட்ட நாம செஞ்ச உதவிய சொல்லி காட்ட முடியாது. பாதி பேருக்கு செஞ்ச உதவியே ஞாபகத்துல இருக்காது. மீதி பேருக்கு உதவி செஞ்சவங்களே ஞாபகத்துல இருக்காது. இதுதான் உலகமே. நீயே பாரு, எங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கும் போது சொந்தக்காரங்க அண்ணன் தம்பின்னு அப்படின்னு ஓடி ஓடி உதவி செஞ்சாங்க. ஆனா இப்போ நான் அனாதையா நிக்கிறப்போ எனக்கு ஆதரவா ஒருத்தவங்க கூட இல்ல. எனக்கு இனிமே வாழறதுலயே ஆசை இல்ல. ஏய் ஜோதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்போ ஏன் புருஷனோட வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்தியோ அன்னில இருந்தே நான் உன்னை என் கூட பிறந்த ஒரு சகோதரியா தான் பாக்குறேன். உண்மையதான் சொல்றியா திவ்யா? நான் நிஜமா தான் சொல்றேன்.
நீ எதுக்கும் கவலைப்படாத. கையில என்ன? அது ஒண்ணும் இல்ல. அத நான் சொல்றேன். நீங்க யாரு? நான் ஜோதியோட சொந்தம். அப்பாடா, ஒரு சொந்தக்காரங்களாவது வந்தீங்களே. நான் ராணி, பக்கத்து வீடு. நேத்து ராத்திரி மனசு ஒடிஞ்சு விரக்தியில இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. என்ன ஜோதி இது? நான் ராத்திரி சாப்பாடு கொடுக்க வந்தப்போ மணிக்கட்டுல நரம்பு அறுத்துக்குச்சு. கிச்சன்ல தரையெல்லாம் ரத்தம். வந்து பாக்குறேன், மயங்கி கீழே விழுந்து கிடக்குறா. செத்து போய் இன்னைக்கு அது போட்டோவையும் இங்க வச்சிருக்க வேண்டியது. என்ன ஜோதி இது? நீ படிச்சவ தானே? நீயே இப்படி பண்ணலாமா? இன்னைக்கு என்ன காப்பாத்திட்டாங்க, தினமும் என்ன காப்பாத்த முடியுமா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. இனிமே நான் ஒத்த ஆளு தானே. என்ன செத்து கிடந்தா என்ன தூக்கி போதுச்சுட்ட ராணி. அதுக்கு உண்டான படம் சாமி ரூம்ல இருக்கு. ஜோதி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இனிமே யாரு இருக்கா? நான் இனிமே யாருக்காக வாழணும்? நீ உன் மனசு தொட்டு சொல்லு. நிரபராதி ராஜா கொலை பழியோட ஜெயில இருந்தப்ப உன் வயித்துல உன் பிள்ளையோட நீ வெளியே இருந்த. என்னைக்காவது ஒரு நாளாவது தற்கொலை பண்ணிக்கணும்னு உனக்கு நினைப்பே வரலையா? சொல்லு திவ்யா. நிறைய தடவை தோணி இருக்கு. அப்புறம் அதே வலியும் வேதனையும் தானே எனக்கும். நேத்துல இருந்து சாப்பிடல, இப்படியே பட்னியா கிடந்து உடம்ப கெடுத்துக்கிறா. தயவு செஞ்சு அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கம்மா. அவளை தனியா விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. என் புருஷன் வர நேரமாச்சு, நான் வரேம்மா. ஜோதி, இனிமே எனக்கு யாரு இருக்கா? என்ன சங்கர் இவ்வளவு பணம்? மாமா 2.5 கோடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று முடிக்க போறேன். அது கொடுக்க தான் அந்த பணம். என்ன ப்ராஜெக்ட்? அது ஒன்றும் இல்லை மாமா, ஒரு ரகசியம் சொல்றேன். சிட்டிக்கு பக்கத்துல ஒரு பாரம்பரியமான இடம் 50 ஏக்கர் இருக்கும். அதுல 10 ஏக்கர் மட்டும் ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிட்டு விற்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தார். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் சென்டிமெண்டா அவர் ஒய்ஃப் கிட்ட பேசி ஒரு 2.5 கோடி ரூபாய் அட்வான்ஸா கொடுத்து அந்த இடம் எனக்குன்னு பேசி வச்சுட்டேன். அந்த டீலிங்காக தான் இந்த பணம். அடேங்கப்பா, நல்ல விஷயமாச்சு. ஆமாமா, டோட்டல் ப்ராஜெக்டோட வேல்யூ 10 கோடி ரூபாய். என்னப்பா சொல்ற? பிரைம் ஏரியான்னு சொல்ற, பல கோடி தேருமேப்பாங்க. மாமா, நம்ம டோட்டல் ஏரியாவும் பேசல, அது ஒரு போர்ஷன் தானே பேசியிருக்கோம். அது இல்லாம 2-3 கை வேற மாறி வந்திருக்கு. அதனாலதான் இப்போ 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அது நான் 2.5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இதோ இப்போ இந்த 2.5 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன்னா பேலன்ஸ் 5 கோடி ரூபாய் தான். அந்த 5 கோடி ரூபாய் கொடுத்துட்டோம்னா சென்னையிலே நம்பர் 1 லிஸ்ட்ல நம்மளும் இருப்போம். சரி, அங்க அபார்ட்மெண்ட் கட்டணும்னா ஏகப்பட்ட செலவாகுமே. எதுக்கு மாமா அபார்ட்மெண்ட்லாம் கட்டிக்கிட்டு 1 இயர் கழிச்சு கை மாத்தி விட்டாலே 2 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓ மாமா, பார்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பணத்தை போய் கொடுத்துட்டு வந்துருவோம். என்ன சரி, பாத்தீங்களா, பார்ட்டிக்கு மூக்கு வேத்துடுச்சு. அவர் தான் ஃபோன் பண்றாரு. ஓப்பன் ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. சார், குட் மார்னிங் சார். சார், அங்கதான் வந்துட்டு இருக்கோம். ஹலோ 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 சங்கர், ஒரு நிமிஷம். நீங்க இனிமே பணத்தையெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ப்ராப்பர்ட்டியை வேற ஒரு பார்ட்டிக்கு கொடுத்துட்டேன்.
அந்த ப்ராப்பர்ட்டியை வேற ஒரு பார்ட்டிக்கு கொடுத்துட்டேன். சார் என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி பிச்சு பிச்செல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க தரல. வந்தாங்க, பேசுனாங்க. 10 கோடிக்கு ஒரே நிமிஷத்துல ஒரே ஒரு செக்கு கிழிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை வித்தாச்சு. சார் என்ன சார் இவ்வளவு ஷாக்கான விஷயம் சொல்றீங்க? சார் இது அநியாயம், அக்கிரமம் சார். இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க முதல் தவணை பணம் 2.5 கோடி ரெடியா இருக்கு. யாரையாவது அனுப்பிச்சு எங்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க. சார் பணம் முக்கியம் இல்ல சார், வார்த்தை தானே முக்கியம். வார்த்தை முக்கியம் இல்லையா சார்? இங்க பாருப்பா, ஓவரா பேசாத. நான் 2.5 கோடிக்கு மேல 10 லட்சம் வச்சு 2.60 கொடுத்துட்றேன். ஒரே மாசத்துல நீ கொடுத்த பணத்தை 10 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தர்றேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு மனசாட்சி இருக்குதுயா. யோ சார், மனசாட்சியை பத்தி நீங்க பேசாதீங்க சார். இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெறும் 10 கோடி ரூபாய்க்கு உங்க மனசாட்சி வித்துட்டீங்க. அவ்வளவு சீப்பா சார் உங்க மனசாட்சி? ஹலோ மிஸ்டர், இப்படியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். நான் இன்னைக்கு நேத்துக்கு பணம் பார்த்தவன் கிடையாது, பரம்பரை பணக்காரன். வாய் வார்த்தையா தான் பேசிக்கிட்டோம். எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணல. நீ வேணும்னா கோர்ட்டுக்கு போ, உனக்கு தான் நஷ்டம். இது அநியாயம், அக்கிரமம் சார். நான் வளர்ந்து வர பிசினஸ் மேன், என்ன அடியோட வெட்டினீங்கன்னா நான் எப்படி சார் தலை தூக்குவேன்? ஏற்கனவே ரியல் எஸ்டேட் படிச்சு தூங்கிட்டு இருக்கு சார். சார் நான் சின்ன சின்ன மீன் பிடிக்கிறவன் சார். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் எப்ப சார் கரையேறுவேன்? சொல்லுங்க சார். சின்ன சின்ன மீனா பிடிக்கிறவங்க சின்ன சின்ன மீனா பிடிங்க ஐயா. எதுக்கு நீங்க திமிங்கலத்தை பிடிக்க ஆசைப்படுறீங்க? வலை இப்ப அறுத்துக்குச்சு இல்ல சார்? நீங்க ரொம்ப திமிரா பேசுறீங்க. பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க சொல்லிட்டேன். சரி சரி விடுங்க விடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சார் வித்தீங்க? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரிஞ்சவங்கண்ணா? எனக்கு 1000 பேர் தெரியும். யாருன்னு சொல்லுங்க. ரேகா மாதவன். யாரு? மாதவனுக்கா? என்ன சார் சொல்றீங்க? மாதவன் யாருன்னு தெரியாது? ரேகான்னு ஒரு பிசினஸ் லேடி வந்தாங்க. கூடவே ரகுன்னு ஒருத்தரை துணைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சார் மாதவன் ரேகா என்னோட ரிலேஷன் சார். அவங்க அந்த ரேகாவுக்கு பிசினஸ் சுத்தமா ஒண்ணுமே தெரியாது சார். ஏதோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். 24 மணி நேரம் டைம் கொடுங்க சார், நான் உங்ககிட்ட பேசுறேன். அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சங்கர். டீலும் முடிஞ்சு போச்சு. ப்ராப்பர்ட்டியை வித்தாச்சு. உங்க 2,60,00,000 ரூபாய் தயாரா இருக்கு. வந்து வாங்கிட்டு போங்க. அதான் புத்திசாலித்தனம். எனக்கு அந்த பணம் வேணாம் சார். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க மாட்டேன். எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தான் வேணும். அப்படி ப்ராப்பர்ட்டி வரல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சொல்லிட்டேன். என்னது? ஆமா, என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் பேசுறது காதுல இல்லையா? என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் சவுடி காதுல உள்ள உணர்ச்சி சொல்லப்படாத. சும்மா இருக்கு மாமா. யோ கொஞ்சம் நிதானமா பேசியா. என்ன மிரட்டுறியா? உன்னால என்னையா பண்ண முடியும்? என்ன பண்ணுவ? நான் பாத்துக்கிறியா? நான் எதுக்கும் தயார். இத பார், நான் பாறை, நீ வெறும் முட்டை. என் மேல மோதுன என்ன ஆகும்னு நீயே யோசிச்சுக்க. பிரச்சனை வேணாம், சாந்தமா பேசு. சாரி சாரி, நான் கோவத்துல கொஞ்சம் தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க சார். அவங்க என்னோட ரிலேஷன் தான். நான் தான் அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த பக்கமே வந்திருக்க மாட்டாங்க சார். அவங்க பாட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நான் அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன் சார். சார் ஏன் சார் சிரிக்கிறீங்க? யோ அந்த ரேகாவை சாதாரணமா எடை போடாதையா. இன்னும் 2 வருஷத்துல சென்னை சிட்டில அதான் நம்பர் 1 பிசினஸ் உமன். எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்ட போறா பாரு. அவளை வெறியோட இந்த தொழில் இறங்கியிருக்கா. என்ன சார் சொல்றீங்க? நீ அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாயா அவ ஒரே செக்கா கிழிச்சா. அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த தொழில அண்ணன் தம்பி மாமன் மச்சான் கிடையாதான். அந்த சங்கர் கிடக்குறான் சுள்ளான்கிறா. அவனால 10 கோடி புரட்ட முடியல. அவனுக்கு எதுக்குங்க இந்த பிசினஸ்? இந்தாங்க புடிங்கன்னு சொல்லி ஒரே செக்கா 10 கோடியை எழுதி என் முன்னாடி அலட்சியமா நீட்டுறா. அவளை என்ன நினைச்ச நீ? அவகிட்ட போய் மோதிக்கிட்டு இருக்காத. ஒரு ஓரமா ஒதுங்கி உன் பிசினஸ பாரு. இல்லனா உன்னை மிதிச்சு நசுக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. என் அட்வைஸ உனக்கு சொல்லிட்டேன். பணம் என்கிட்ட ரெடியா இருக்கு. எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்க. அந்த பணத்தை நான் தொடக்கூட மாட்டேன். இனிமே நீ இந்த ரியல் எஸ்டேட் தொழில வாழ்றதோ சாகிறதோ உன் கையில தான் இருக்கு. குட் பை.